பிரைஸ் த லார்ட். 32ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். ஆமென். இங்கே தாவீது ராஜா சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர் என்று. ஆமென். இந்த மறைவிடம் என்றால் பிரச்சனைகள் வரும்போதோ சத்துருக்கள் வரும்போதோ நாம் இந்த இடத்தில் போய் மறைந்து கொள்ளும்பொழுது நாம் வெளிப்பட மாட்டோம். நாம் மறைந்து இருப்போம். அதற்கு பதிலாக நாம் எதை கொண்டு மறைந்திருக்கிறோமோ அதுவே வெளிப்படும். சத்ருவுக்கு அதுதான் பார்வையில் தென்படும். ஆண்டவரை நாம் மறைவிடமாய் கொண்டிருக்கும்போது நம்முடைய சத்துருக்களுக்கு நாமல்ல, நம்முடைய ஆண்டவரே தென்படுவார். ஆமென். ஆண்டவர் வெளிப்படும்போது அவருக்கு தோல்வி என்பதே கிடையாது. அவர் எப்பொழுதுமே ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். ஆமென். நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீர் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் என்று. ஆமென். அதாவது இந்த வசனத்துல பார்த்தோம்னா ஒரே ஒரு காரியம் மாத்திரம்தான் தாவீது ராஜா செய்வது என்னவென்றால், கர்த்தரை மறைவிடமாக கொள்கிறது, கர்த்தரிடத்தில் சேர்வது. அதற்கப்புறம் இருக்கக்கூடிய காரியங்களை தேவனே செய்கிறார். அதுதான் வசனத்தில் வாசிக்கிறோம். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் என்று. ஆமென். அதாவது தாவீது ராஜாவுக்கு இதுல எந்த ஒரு பங்குமே கிடையாது. இந்த காரியங்களை தாவீது ராஜாவினால் தனக்குத்தானே செய்து கொள்ள முடியாது. ஆனா அவர் ஆண்டவரிடத்தில் சேரும்போது ஆண்டவரே அவரை இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் அவரை சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறார். ஆமென். இதைதான் நாம் வேதத்திலும் வாசிக்கிறோம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று. ஆமென். அதேபோல பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆகையால் நமக்கு ஆவிக்குரிய பிரச்சனையோ இல்லனா உலகக்குரிய பிரச்சனையோ எந்த பிரச்சனைகள் இருந்தாலும், என்ன சத்ருவானவன் எழும்பினாலும் நாம் அவர்களுக்கு விரோதமாக போராட வேண்டியதில்லை. நாம் ஆண்டவரிடத்தில் சேர வேண்டும். ஆண்டவரை நாம் மறைவிடமாக்கி கொள்ளும் பொழுது நாமல்ல, ஆண்டவரே அவர்களுக்கு தென்படுவார். ஆமென். இதைதான் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஆமென். ஆகையால் நாம் நம்முடைய சுய பலத்தையோ பண பலத்தையோ இல்லை என்றால் எந்த ஒரு உலக காரியத்தையும் நாம் நம்பாமல், நாம் நம்முடைய நம்பிக்கையை நம்முடைய ஆண்டவர் மீதே வைப்போம். அவரையே நாம் நம்முடைய மறைவிடமாக்கிக் கொள்வோம். ஆண்டவரே நமக்காக யுத்தம் பண்ணி நம்மை இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வார். ஆமென்.